ஹாய் மக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அவுட் சோர்ஸ் புக்ஸ் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இது டே 3. என்கிட்ட நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்குற விஷயமே பார்த்தீங்கன்னா, ரம்யா கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து மிக குறைவான கேள்விகள் தான் கேட்கப்படுது. அவுட் சோர்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிக கேள்விகள் கேட்கப்படுது. இது உலகம் அறிஞ்ச உண்மை. ஸோ நம்மளுமே அந்த ஃப்ளோவில் மாறிக்கிட வேண்டியது தான். ஜிஎஸ் பற்றி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடலில் குதிச்சாச்சுன்னா வெளியில் வர்றது ரொம்பவே கடினமான விஷயம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, இஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவுட் சோர்ஸும் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன மாதிரி மேக்ஸ் வராத நபர்களாக நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஜிஎஸ்லையாவது கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக மாறணும். வேற வழியே கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸையுமே நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு இந்த வாட்டி நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தொடர்ந்து ஒரே மழையாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாளாகவே ஒரே மழையாக தான் இருக்குது. என்னதான் மழை பெஞ்சாலும் சரி 40 நாள் ப்ரேயரில் கண்டிப்பாக ஜாயின் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே பார்த்துக்கோங்க. ஆமாம் மக்கா, எங்கள் சர்ச்சில் வந்து லெங்த் டேஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.